உலகத்தில் இருக்கிற இயற்கை வளங்களை பாதுகாக்கணும் அப்படிங்கிற நோக்கத்தில் பன்னாட்டு இயற்கை பாதுகாப்பு சங்கம் 1948 தொடங்கப்பட்டுச்சு. இயற்கையை நாம் பாதுகாத்தாதான் இயற்கை நம்மளை பாதுகாக்கும் அப்படிங்கிற நோக்கில் ஒவ்வொரு வருஷமும் ஜூலை மாதம் 28 உலக இயற்கை வளங்கள் பாதுகாப்பு தினமாக அனுசரிக்கப்படுகிறது. ஹாய், ஹலோ, வணக்கம். நான் உங்கள் ஜேகே. வெல்கம் டு துயில் பாட்காஸ்ட். எஸ், வேர்ல்டு நேச்சர் கன்சர்வேஷன் டேயை பற்றி தான் இன்றைக்கி நாம் தெரிஞ்சுக்க போகிறோம். உங்களுக்கெல்லாம் தெரியாதது ஒன்றும் இல்லை, நான் புதுசாக ஒன்றும் சொல்ல போகிறதும் இல்லை. அப்புறம் ஏன் இந்த பாட்காஸ்ட் அப்படின்னா, ஒரு நினைவூட்டல், அவ்வளோதான். ஆதி காலத்துலேருந்து மனுஷனோட வாழ்க்கை இயற்கையை சார்ந்தே இருக்குது இல்லையா? காடுகளுக்கு நடுவில் இயற்கையான சூழலில் மனிதர்கள் வாழ்ந்த நிலை மாறி இப்போ இயற்கையை விட்டுட்டு ரொம்ப தூரம் விலகி நகரங்களில் பல்வேறு மாசுகளுக்கு இடையே மனிதர்கள் வாழக்கூடிய நிலைமை உருவாகியிருக்கு. இதுக்கு காரணம் நம்மளோட பேராசை. அதனால் இயற்கை வளங்கள் அழிக்கப்பட்டு மற்ற உயிரினங்கள் எல்லாமே பாதிப்படைஞ்சிக்கிட்டு வருது. நீர், நிலம், ஆகாயம், வாயு அப்படின்னு 4 பூதங்களும் மாசடைஞ்சிடுச்சு. சீக்கிரமே வாழ முடியாத இடமா இந்த பூமி ஆகிடுமோ அப்படிங்கிற நிலைமை உருவாக்கி வருது. வனங்கள்லாம் அழிஞ்சு, நதிகள்லாம் வறண்டு, மலைகள் மறைஞ்சு, கடலில் உயர்ந்து போகிற நிலையில் இனி எத்தனை தலைமுறைகள் இந்த பூமியில் பார்க்க முடியும் அப்படிங்கிற கவலை எல்லாருக்கும் இருந்துக்கிட்டே தான் இருக்குது. உயிர்களோட வளர்ச்சிக்கு தேவையான எல்லாத்தையும் இயற்கை தருது. காடுகள், நுண்ணுயிரிகள், ஆறுகள், ஏரிகள், கடற்பகுதிகள், மலைகள், வளமான மண், மேகங்கள், ஏன் ஒவ்வொரு மழைத்துளியும் கூட இயற்கையோட கொடை தானே. இதில் ஏதாவது ஒன்றை நம்ம இழந்தால் கூட வாழவே முடியாது. வாழ அவசியமான எல்லாத்தையும் அழிச்சிட்டு யாரோட எதனோட வாழ போகிறோம்? அடுத்த 12 வருஷங்களுக்குள்ளார இருக்கிற இயற்கை வளங்களை எல்லாம் பாதுகாக்க வேண்டிய கட்டாயத்தில் உலக நாடுகள் எல்லாமே இருக்கிறதா எச்சரிக்கிறாங்க இயற்கை ஆர்வலர்கள். இயற்கை வளங்களை மேம்படுத்த பல்வேறு திட்டங்களை உருவாக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மத்திய மாநில அரசுகள் கவனம் செலுத்தணும் அப்படின்னு அவங்கெல்லாம் கோரிக்கை வைக்கிறாங்க. இயற்கையை நேசிக்கிறது மட்டும் இல்லைங்க, அதை பாதுகாக்கிறதும் ரொம்ப ரொம்ப அவசியம். இது கடமை மட்டும் இல்லை, பொறுப்பும் கூட. எதிர்கால தலைமுறைக்கு நாம் சொத்து சேர்க்கறது மாதிரி இயற்கையையும் பாதுகாத்து சேர்த்து வைக்கணும் தானே. இயற்கை வளங்களுடைய இன்றியமையாமை குறித்து நம்ம அனைவரும் மற்றவர்களிடையே விழிப்புணர்வை ஏற்படுத்தணும். அதன் அடிப்படையில் தான் ஒவ்வொரு மாதமும் ஜூலை மாதம் 28 உலக இயற்கை வள பாதுகாப்பு நாளாக கடைபிடிக்கப்பட்டு வருது. இயற்கையை பாதுகாக்க நம்மால் என்ன முடியுமோ அதை செய்வோம். அதுதான் இந்த நாளுக்காக நாம் செய்யக்கூடிய மரியாதைன்னு கூட சொல்லலாம். என்ன செய்ய போகிறோம்? கொஞ்சம் யோசிப்போம். இயற்கையான சூழலில் வாழணும்னா இயற்கை வளங்களை பாதுகாப்பதில் ஒவ்வொரு குடிமகனுக்கும் உரிமையும் கடமையும் இருக்குது. அதனால் ஒருத்தருக்கு ஒருத்தர் நாம் அனுசரணையாக இந்த இயற்கையை, அதனுடைய வளத்தை பாதுகாப்போம். ஏன்னா அள்ளித்தந்த பூமி நம் அன்னை அல்லவா. மீண்டும் சந்திப்போம். நன்றி.